சீமான் எதிர்க்கிறார். இங்கே ஒரு பொய்யை கிருஷ்ணசாமியை போல சீமானை போல சொல்கிறார்கள். நாளை திருவள்ளுவன் சீமானை எதிர்க்கவில்லை, கிருஷ்ணசாமியை எதிர்க்கவில்லை, இங்கே திருமாவளவனை எதிர்க்கவில்லை என்று இந்த மூன்று பேரையும் எங்களை விட அரசியலாக அல்லது சரியான ஆதாரத்தோடு எதிர்த்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிறார்கள்? இடஒதுக்கீட்டை எதிர்ப்பது யாராக இருந்தால் என்ன? அவர் திருமாவளவனாக இருக்கலாம், மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கலாம், சீமான் அவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்க்கிற பங்கை தமிழ் புலிகள் கட்சி மிக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது. சரி, நாகேந்திரன் எதிர்க்கல, தமிழ் புலிகள் எதிர்க்கல, யார் எதிர்த்தீங்க சொல்லுங்க? யார் எதிர்த்தீங்க? திருமாவளவனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்று எந்த தலைவன் வீதியிலே வந்து பேசியிருக்கிறார்கள்? யாராவது பேசியிருக்கீங்களா? இப்பொழுது கூட நாம் பாதுகாக்க வேண்டும் என்றுதான் போராடுகிறோமே தவிர திருமாவளவனை கண்டித்து நாங்கள் போராட போகிறோம் என்று சொல்லுகிற யாராவது இருக்கிறார்களா? கிருஷ்ணசாமியை கண்டித்து நாங்கள் போராட போகிறோம், சீமானை கண்டித்து நாங்கள் போராட போகிறோம், நாங்கள் எல்லாம் போராட போகிறோம், தமிழ் புலிகள் வரவில்லையே என்ற குற்றச்சாட்டை நியாயமாக வையுங்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே அவர்களை எதிர்த்து போராடி கொண்டுதான் இருக்கிறோம். சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே நாங்கள் நேரடியாக அவர்களை எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை விட யாராவது அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நேரடியாகவே அவர்களை கண்டித்து போராட்டம் நடத்துவதுதான் எங்களுக்கு அது மாற்றாக இருக்க முடியும். நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பாதுகாத்து தந்த திமுக நன்றி சொல்லி மாநாடே போட்ட கட்சி தமிழ் புலிகள் கட்சி. எத்தனையோ கருத்தரங்குகளை கொண்டாச்சு. எனவே இந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் தமிழ் புலிகள் கட்சி உறுதியோடு இருக்கிறது என்பதை விட தெளிவோடு இருக்கிறது என்பதை முக்கியம்.